கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள பூச்சிமரத்தூர் சூழல் சுற்றுலா மையத்திற்கு பயணிகளின் வருகை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை வனத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாரியப்பன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோவையிலிருந்து காரமடை வழியாக 55 கிலோமீட்டர் தொலைவில் பூச்சிமரத்தூர் சூழல் சுற்றுலா மையம் வனத்துறையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அருகிலேயே பரளிக்காடு சூழல் சுற்றுலா மையமும் இருக்கிறது. 2 இடங்களிலும் பொதுமக்களுடைய அதாவது சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கணிசமாக தற்போது குறைந்து வருகிறது. குறிப்பாக பூச்சிமரத்தூரில் 3 விடுதிகள் 8 பேர் வீதம் 3 விடுதிகளில் 24 பேர் தங்கக்கூடிய அளவில் விடுதிகளான கட்டப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக இந்த கட்டப்பட்ட விடுதிகளில் 2300 ரூபாய் கட்டணமானது வசூலிக்கப்பட்டது. அதாவது தங்கும் இடம், பழங்குடி மக்கள் தயாரித்த உணவு, அதே போன்று பரிசல் பயணம், மலையேற்றம், அதே போன்று ஆற்றில் குளியல் என மொத்தமாக பேக்கேஜாக மொத்தம் 2300 ரூபாய் ஆனது வசூலிக்கப்பட்டு வந்தது. தனிநபருக்கு 2300 ரூபாய் அதிகம் என்பதன் காரணமாக பலரும் இந்த சுற்றுலா மையத்தை தவிர்த்து வந்தனர். தற்போது இந்த சுற்றுலா மையத்துக்கான சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள நிலையில் தற்போது வனத்துறையின் சார்பில் இந்த கட்டணத்தை முழுமையாக குறைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த பேக்கேஜ் கட்டணத்தை நீக்கியிருக்கிறது. அதாவது 2300 ரூபாய் கட்டணமானது வசூலிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது தங்குமிடத்துக்கான கட்டணமாக 1000 ரூபாய் மட்டும் பெற்றுக்கொள்வதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக உணவு மற்றும் உணவு பரிசல் ஆகியவற்றுக்கு தனித்தனியே கட்டணம் செலுத்திவிடலாம் எனவும் தங்குமிடத்துக்கு 1000 ரூபாய் மட்டும் பெற்றுக்கொள்ள வனத்துறை முடிவு செய்திருக்கிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என வனத்துறை நம்புகிறது. குறிப்பாக பூச்சிமரத்தூரை பொறுத்தவரை பில்லூர் அணையின் ஒருபுறம் அமைந்திருக்கிறது. இந்த பூச்சிமரத்தூரை பொறுத்தவரை யானைகள், மான்கள், காட்டெருமை, அதே போன்று 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. உயிர்ச்சூழல் நிறைந்த பகுதி என்பதன் காரணமாக பல்வேறு பறவை இனங்கள் இங்கே இருக்கிறது. குறிப்பாக செந்தலை கிளி, காட்டு யாந்தை, சாம்பல் நிற இருவாச்சி, அதே போன்று மலபார் இருவாச்சி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் அரிதாக காணக்கூடிய பறவை இனங்கள் இங்கு இருப்பதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை என்பது அவ்வப்போது வந்து செல்வது வாடிக்கையாக இருக்கிறது. தற்போது தங்கும் இடத்துக்கான பிரச்சனை என்பது பார்க்கும் என்றால் பூச்சிமரத்தூரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கூடிய அந்த விடுதிகளில் தற்போது அந்த கட்டண குறைப்பு நடத்தப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம். அதாவது இரவில் பூச்சிமரத்தூரில் அந்த தங்கும் விடுதியில் தங்கி அதிகாலையில் நீராடிவிட்டு பிறகு பரிசல் பயணம், அதனைத் தொடர்ந்து பழங்குடி மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உணவு, அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் கூடிய பரளிக்காடில் கூடிய ஊஞ்சலில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு பிறகு ஆற்றலில் குளிப்பதற்கான அந்த ஏற்பாடானது வனத்துறையின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மலையேற்றமும் விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். தற்போது இதற்கான கட்டணம் குறைத்திருப்பதாக வனத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலைகளின் நடுவே அமைந்திருக்கக்கூடிய பூச்சிமரத்தூரில் தங்கும் விடுதிகள், அதே போன்று பில்லூர் அணையின் அழகு, இரவு நேரத்தில் வன உயிர்களின் அழகு உள்ளிட்டவற்றை காண்பதற்காக மிகச்சிறந்த இடமாக இருக்கக்கூடிய பூச்சிமரத்தூர், அதே போன்று குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் செலவிடுவதற்கான மிகச்சிறந்த இடமாக இருக்கக்கூடிய பரளிக்காடு ஆகிய 2 பகுதிகளினுடைய சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் முயற்சியாக வனத்துறை இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷ்குமாருடன் மாரியப்பன், கோவையிலிருந்து.